944 33 99 238. ஹலோ வணக்கம் சார். அட்டன் பண்ணி கட் பண்ணிட்டான். ஆமாம் நம்பர் வாங்கும்போது பூக்கடைக்கார ஏதோ சொன்னான். வணக்கம்னு ஹலோன்னு சொல்ல வேண்டாம், ஏதோ சொல்லி தான் ஆரம்பிக்க சொன்னா. படைத்தவனுக்கு நன்றி. படைத்தவனுக்கு நன்றி அப்படி சொல்லி ஆரம்பி. இது என்னடா கேரக்டர்? அப்ப வேணா புதுசா கால் பண்ணா என்னடா பண்ணுவான்? அவன் என்னமோ பண்றா, நீ கால் பண்றா. சார் இது படைத்த கட் பண்ணிட்டான். நான் தான் படைத்தவனுக்கு நன்றின்னு சொல்லி ஆரம்பிச்சு கட் பண்ணிட்டான். கூட படைத்தவனுக்கு நன்றி, படைத்தவனுக்கு நன்றி, படைத்தவனுக்கு நன்றி. படைத்தவனுக்கு நன்றி சார். மகிழ்ச்சி, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார். படைத்தவனுக்கு நன்றி சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம், வேட்பாளர் உலகநாதன் சாரோட பேசணும். என்ன விஷயம்? இல்லை, அவர் கூட டைரெக்டாக தான் பேசணும். சார் எலெக்ஷன் வேலையா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. உங்கள் சார் அடுத்த 5 வருஷத்துக்கு பிஸியாக இருக்கும்னா பேசணும். ப்ரோ லவுட் ஸ்பீக்கரில் போடுங்க. அவளை என்னன்னு கேளுங்க. ஏண்டி குழந்தைய போட்டு நோண்டிகிட்டே இருக்க? ஷாப்பிங் போகணுமா? ஷாப்பிங் போகணுன்னா போயிட்டு சொல்லு. 5000 ரூபாய் கேட்குறாங்க. எதுக்குடா அவ்வளவு செலவு இருக்குப்பா? மற்றவங்களுக்கு மட்டும் ஓட் போட 5000 10,000 கொடுக்குறல்ல, எனக்கும் கொடு. இல்லாட்டி நாளைக்கு நான் ஓட் போட வரமாட்டேன். சரி கொடுத்து அனுப்பு. நாளைக்கு எங்கேயும் வெளில போயிடக்கூடாது. நேரத்தோட போய் ஓட்டு போட்டு வந்துடணும். சார் ஒரு முக்கியமான கால். ஹலோ சொல்லுங்க சார். நாங்கள் பிடிசிலேருந்து பேசுகிறோம். பிடிசினா சேனலா? இல்லை சார், இது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செல். அதாவது உங்கள் பிஸ்னஸ் அண்டர் கிரவுண்டில் டெவலப் பண்ணுறது. ஓ சரி 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 சரி. என்னால் இப்போ பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு வாங்க, அது என்னன்ட்டு பேசலாம். சார், நான் உங்கள் பழைய பிஸ்னஸ் பற்றி பேசலை, இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆரம்பித்தேன்? நீங்கள் அரசியல் இறங்க பற்றி தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். என்னப்பா அரசியல பிஸ்னஸ் ஆக்கிட்டியே. என்ன சார் நீங்கள் பண்ணிட்டு என் மேலே பழைய போடுறீங்க? சரி சொல்லு, அதுக்கு என்ன பண்ணணும்ப்பா? சார், இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், அதை ஓப்பன் பண்ணுங்க. இந்தா இது என்னன்னு பாரு. இருக்கிறது மயில் வாகனத்தோட வீடியோவே தான் சார். வீடியோவில் இருக்குது அவரே தானா? 100% அவரே தான் சார். பட் அந்த வீடியோ அவர் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ணப்ப எடுத்தது. அந்த பொண்ணோட வீடியோ ஒரு பொம்மையை கொஞ்சம் ரொம்ப எடுத்தது. நல்லா மேட்சாக இருக்குல்ல சார்? சார், இந்த வீடியோ 1/2 ஹவரில் உங்கள் தொகுதியில் இருக்கிற சுமார் 72,000 மொபைல் ஃபோனுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை எங்கள் டீம் பார்த்துக்கும். இந்த மெசேஜை நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்புவானுங்க சார். குழந்தைய கடத்துறவன் யாரோ ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு யாரோ சொன்ன ஒரு பொய்யை நம்பி 60 வயசு கிழவியையும் மனநிலை சரியில்லாதவனையும் அடிச்சே கொண்டு இருக்கானுங்க. என்ன சொன்னா நம்புவானுங்க சார். வேணும்னா படிச்சவன் கொஞ்சம் கெஸ் பண்ணிடுவான். ஆனால் இங்கே படித்தவன் ஓட்டை விட பாமரம் ஓட்டு தானே சார் அதிகம். இங்கே படித்தவன் ஓட்டுக்கும் படிக்காதவன் ஓட்டுக்கும் எல்லாம் ஒரே வழி தான் சார். இல்லை தம்பி, இப்படிலாம் ஃபோர்ஜரி பண்ணி தான் நான் ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. மக்கள் ஜனநாயக முறைப்படி எனக்கு ஓட்டு போடாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அப்படியே ஜெயிச்சுக்கிறேன். ஃபோனை வைக்கிறியா? தர சரி தலைவரா. இதில் ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னோட கெஸ் கரெக்ட்னா அவன் வேற ஒரு நம்பர்லேருந்து நான் எனக்கு வருவான். படைத்தவனுக்கு நன்றி. சார் உங்களை நேரில் வர சொன்னார்.
சார் ஆன்லைன் பிஸ்னஸில் வாங்குறவனும் விற்கிறவனும் நேரில் மீட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? எப்படி நம்புறது? உங்களை எப்படி நம்புறது? சார் அதுக்காக கற்பூரத்தை அணைச்சோ குழந்தை தலைமையில் அடிச்சோ சத்தியமாக பண்ண முடியும். நம்பிக்கை தானே சார் பிஸ்னஸ். சார் கூப்பிடுறேன்னு சொல்லு. நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அப்புறமா. இது ஒருவேளை மீடியாக்காரனோவோ இல்லை எதிர்கட்சிக்காரனோட அளவோ இருந்தா நம்ம யாருமே இதில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்குவோம். இப்போ சொந்தக்காரங்க சேர்த்தா கூட நம்ம போகிறதில்ல. ஆனால் ஊரில் எவன் செத்தாலும் போய் நிற்கிறோம். கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் கல்யாணத்துக்கு போகிறோம். இப்படி நம்ம என்னதான் சோப் போட்டு வச்சாலும் எலெக்ஷன் வந்துட்டு 5000 10,000 வாங்கிக்கிட்டு தானே இவனுக்கு ஓட்டு போடுறானுங்க. நீங்கள் சொல்கிறதையும் ஒரு தடவை கேட்டு பார்த்தா தான் என்ன. அந்த ஃபோனை கொடு. சார் ஆன்லைனில் இருக்கானுங்க. ஹே, கால் வருது. வீடியோ காலில் வராங்க ஜி. வீடியோ காலில் வராங்களா? ஹே, அட்டன் பண்ணுவேனா? வீடியோ காலை ஏன் கட் பண்ணுறானுங்க? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இவனுக்கு நம்ம பிளான் பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம மீடியாக்காரனாவோ இல்லை எதிர்கட்சிக்காரனோட ஆளாவோ இருப்போம்னு பயப்படுறான். பிஸ்னஸை முடிக்கலாம், நாமளும் கொஞ்சம் இறங்கி தான் போகணும். வேணும்னா நம்மள யாராவது ஒருத்தர் போய் பேசலாம். தப்பாயிடும் ப்ரோ. கொஞ்சம் சொதப்பினாலும் நம்மளோட எல்லாரோட கேரியரும் ஸ்பாயில் ஆகிடும். பாரு, நம்ம பண்ணிட்டு இருக்க சின்ன விஷயம் இல்லை. ஏன்னா நீ ஆர்வ குழல போய் எல்லாரையும் மாட்டி விட்டுறாத. ஒன்றதுக்கு ஒரு இடம் இல்லையா பேசுறீங்க? இலவசமா இதுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. நான் ரிஸ்க் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே மாட்டாலும் நான் தான் மாட்டுவேன். நீ மாட்டினாலும் எல்லாரும் மாட்டின மாதிரி தான். ஹவுஸ் ஓனர் வாடகை கேட்டு வந்தாலும் இவன் தான் தரல, அவன் தான் தரலன்னு காட்டி கொடுத்துருவேன். இதெல்லாம் செட் ஆகாது பாரு. ப்ரோ, எமோஷ்னலாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம யாரோட முகத்தையும் காட்டிக்காம இந்த பிஸ்னஸை முடிக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. ப்ராப்ளம்ஸ் இல்லைங்கிறதுனால தான் நான் இதில் இன்வால்வே ஆனேன். ஃபேஸ் லீக் ஆகிற மாதிரி இருந்தால் எனக்கு இது செட் ஆகாது. வேணும்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி? ஃபேஸ் டு ஃபேஸ் தான் பேசணும்னு சொன்னால் டைரெக்டாக வேண்டாம், வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லுங்கள். வீடியோ கால்னா இவரோட ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆகாதா? அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாரோட வாய்ஸ்னாலும் பொண்ணோட வாய்ஸாவோ குழந்தையோட வாய்ஸோ இல்லை வயசானவங்களோ பேசுகிற மாதிரி மாத்திர ஆப்ஷன் எல்லா லேட்டஸ்ட் மொபைல்லையும் இருக்குன்னு. ஒருத்தர் தன்னோட வாய்ஸை மாற்றுற மாதிரி தன்னோட ஃபேஸையும் மாற்ற முடியும். இதை ஃபேஸ் மாஸ்க் ஆப்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்போட ஒரு ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட மொபைலில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு ஆப்டான ஃபேஸை சூஸ் பண்ணி லேப்பில் கேஸ்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு எந்த ஃபேஸ் செட் ஆகும்னு செக் பண்ணலாமா? செட் ஆகல. முஞ்சாறு மாதிரிலாம் எவனாலே ஆக முடியாது. சரி, ரஜினி சார் ஃபேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப வேற ட்ரை பண்ணலாம். ஹாலிவுட் லெவல் யோசிக்கலாமா ப்ரோ? ஆனா உங்க ஹேர் ஸ்டைலுக்கு ஜாக்கி சான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சூட் ஆகுது. ஜாக்கி சான் மாதிரியே இருக்கீங்களே ப்ரோ. இந்த மொபைல்ல தானே கால் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஆப் மூலமா மாத்தின உங்க ஃபேஸ் இங்கிருந்து லேப்புக்கு கேஸ்ட் ஆகும். தென் இங்க கேஸ்ட் ஆகுற வீடியோவை இந்த மொபைலோட பேக் கேமரா மூலமா வீடியோ கால்ல போட போறோம். தலையை எதுக்கு மேல நீங்க தூக்க கூடாது. தூக்குனா ஃபேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடும். கால் போயிட்டு இருக்கும்போது யாரும் கிராஸ் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி யூ. சரி, வீடியோ கால் பண்ண போறேன். பி ரெடி. ஓகே, கனெக்ட் ஆயிட்டு இருக்கேன். வீடியோ காலில் வர்றாங்க சார். வீடியோ காலில் வர்றாங்க சார். பரம சார், அது என்னன்னு பாருங்க. வணக்கம் தம்பி, என் பேர் பரமேஸ்வரன். வணக்கம் சார். அவரோட லீகல் அட்வைசர்.
நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட சொல்லுங்கள். சார், நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வரேன். உங்கள் தொகுதியில் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கருத்து கணிப்பில் உங்களை விட ஆளுங்கட்சிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. தம்பி, இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ கூப்பிட்டு காசை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், சாயங்காலம் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் எங்கே இறைக்கணுமோ அங்கே இறைச்சாச்சு. நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க. எந்த காலத்தில் சார் இருக்கீங்க? அவன் அம்மாட்ட குடிச்ச பாலுக்கு விசுவாசமா இருக்க மாட்டேங்கிறான். நீங்க கொடுத்த 5-10க்கு விசுவாசமா இருப்பான்றீங்களா? லெஃப்ட் ஹேண்டை தூக்கி உங்களை வாழ்க்கை சொன்னவனா ரைட் ஹேண்டை தூக்கி ஆப்போசிட் கேண்டிடேட்டை வாழ்க்கை சொல்லியிருப்பான். வேணா விசாரிச்சு பாருங்க. நீங்க இது வரைக்கும் பண்ணது பேசுனதெல்லாம் சும்மா கடைஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரி. இது வெண்ண திரண்டு வர நேரம். விட்டீங்க, ஆப்போசிட்ல நிக்கிறோம், வலிச்சு நக்கிட்டு போயிடுவான். சரி, என்ன பண்ணலான்றீங்க? இன்னைக்கு ஓட்டுன்னு கேட்டு உங்களால் தொகுதி பக்கமே போக முடியாது. இந்தியாவில் இருக்கிற 1700 சேனலு, 70,000 நியூஸ் பேப்பர்னு எது மூலமாகவும் உங்களால் அவங்கள நெருங்கவே முடியாது. 10 நிமிஷத்தில் அவங்கள ரீச் பண்ணோம்னா ஒரே வழி எங்கள் வாட்ஸ்அப் சேனல் மட்டும்தான். உங்களுக்கு அனுப்பின இந்த வீடியோவை உங்கள் தொகுதியில் இருக்கிற 72,000 மொபைல் ஃபோனும் கொண்டு போய் சேர்க்குற எங்கள் டீம் பார்த்துக்கும். இதெல்லாம் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனால் சந்தேகம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சீதையை கூட தன்னை தீக்குளிச்சு தான் ப்ரூவ் பண்ணா. அதுக்கெல்லாம் மற்ற கட்சிக்காரங்க டைம் இருக்காது சார். அதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சிடும். நம்ம சொல்ல போகிற பொய்க்கு நாளைக்கு 5 மணி வரைக்கும் உசுர் இருந்தால் போதும், நம்ம ஜெயிச்சிடலாம்.